நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஜூனியர் பிலிப், சீனியர் பிலிப், எக்ஸாமினர், ரீடர், ஜெராக்ஸ் ஆபரேட்டர் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் ரிட்டன் எக்ஸாம் எழுதி அதுக்கான மார்க் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இப்போ வந்து உங்களை வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. 6ஆம் தேதிக்குள்ள நீங்கள் வந்து மெயிலில் அதாவது உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் உங்களுடைய ஃபைலை வந்து அப்லோட் பண்ணணும். மெயில் அனுப்பக்கூடாது. ஏன் உங்களுக்கு 2025க்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஈவினிங்குள்ளே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலையோ அதெல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ப்ரியாரிட்டி கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேலை கிடைக்காது. அதேமாதிரி கட் ஆஃபும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வராது. அதனால் நீங்கள் ஏதாவது சான்றிதழ் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பார்ட் ஏல 20 மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும். பார்ட் பியில் 48 மார்க் எடுத்துக்கணும். உங்கள் மார்க் இதை பாருங்கள். அதில் மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னா 68லேருந்து இருந்துச்சு அப்படின்னா 68 மார்க்லேருந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்களாவே கட் ஆஃப் மார்க் வந்து ஃபேக்ட் சேனலில் சொல்கிறாங்கன்ட்டு ஐயோ 120 தான் கட் ஆஃபு, 140 தான் கட் ஆஃபு, நம்ம வந்து 80 தான் எடுத்திருக்கோம், அதனால் நமக்கு வாய்ப்பு வராது அப்படிங்கிற மாதிரி நிலையில் இருந்துடாதீங்க. 68 மார்க்லேருந்து உங்களுக்கு இருக்குதுன்னா ஓப்பன் பண்ணி வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஐடியை வச்சு உள்ளே போய் இந்த டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்லோட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. கால் பண்ண வேணாம், கமெண்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் கடைசி நேரத்தில் கொடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா நான் பண்ண மாட்டோம். சரிங்களா? முன்னாடியே நீங்கள் கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நாங்கள் ஓப்பன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வோம் அப்படின்னா அதை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். 68 மார்க்கு கூடிய விரைவில் இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் ரிசல்ட் வந்து போட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு போட்டு மார்ச் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அந்த இன்டர்வியூ ப்ராசஸிங்லாம் மார்ச் மந்த்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் நீங்கள் இதுக்கு இப்போயே தயாராகிருங்க. வரும்போது பார்த்துக்கலாம், லிஸ்ட்டு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வாய்மொழி தேர்வு இருக்கிறதுனால 30 மதிப்பெண்க்கு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ப்ரியாரிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு ஓரளவு குறைய வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இது வந்து தயவுசெய்து இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிடுங்க. தயவுசெய்து திரும்பவும் சொல்கிறோம், இன்டர்வியூக்கு வந்து காசு கொடுத்து போயிடலாம் அப்படின்ட்டு யாராவது சொன்னாங்க அப்படின்னா தயவுசெய்து நம்பாதீங்க. ஏதோ ஒரு அமௌண்ட்டு வந்து கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.